தமிழ்ச்சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும். உங்களுக்கு எந்த டீட்டெயிலாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம், அதுக்கான ரிப்ளை உங்களுக்கு பண்ணுறோம். நிறைய பேர் எங்களோட காண்டாக்ட் நம்பர்ஸை கேட்டு மெசேஜ் பண்ணுறீங்க. காண்டாக்ட் நம்பர் அபவுட் டேஸில் அந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது, அதில் இருக்க நம்பரில் நீங்கள் கால் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ ஜட்ஜ்மெண்ட்ஸ் சிஆர்பிசி செக்ஷன் 353 வந்து பார்க்க போகிறோம். ஸோ நிறைய நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் தென் வந்து கமெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காம்பன்சேஷன் பற்றி லைக் வந்து ஒரு கிரிமினல் அஃபென்ஸில் பாதிக்கப்பட்டவர்கள் காம்பன்சேஷன் அண்ட் தென் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு மூலயமா எப்போ வந்து இந்த காம்பன்சேஷன் கிடைக்கும், அதே சமயத்தில் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கான முக்கியத்துவங்கள் என்ன, ஸோ என்ன மாதிரியான இருக்கும், அதே மாதிரி அதில் வந்து அப்பீல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் எந்த மாதிரி அதில் அனௌன்ஸ்மெண்ட் தட் இஸ் வந்து தீர்ப்பாணையில் இருக்கும், இது மாதிரி பல்வேறு கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான பதில் எல்லாமே இந்த ஜட்ஜ்மெண்ட் சாப்டர் ஃபுல்லாகவே வந்து ஒரு செக்ஷன்லேயும் தனிப்பட்ட முறையில் அதுக்கான பதில்கள் இருக்கும். லைக் வந்து நீங்கள் ஜட்ஜ்மெண்ட்டில் என்னெல்லாம் இருக்கும், ஸோ ஒரு மெட்ரோபாலிட்டியன் மேஜிஸ்ட்ரேட்டோட ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன இருக்கும், அதே மாதிரி ஒரு கோர்ட்டோட லாங்குவேஜ் வந்து தட் இஸ் வந்து அந்த லாங்குவேஜில் தான் அந்த ஜட்ஜ்மெண்ட் இருக்கணும், அப்படி இல்லாத போது அதுக்கான டிரான்ஸ்லேஷன் எப்படி நடக்கும், என்ன மாதிரியான காம்பன்சேஷன் ஒவ்வொரு இன்கேஸ் வந்து அக்யூட்டல் ஆகும்போது ஃபால்ஸ் கம்ப்ளைண்டர் கொடுத்தா அவருக்கு என்ன மாதிரி காம்பன்சேஷன், விக்டீம்க்கு என்ன இது மாதிரி பல்வேறு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த ஜட்ஜ்மெண்ட் சாப்டர் இதுக்குள்ளே வந்து இருக்குது. ஸோ ஒவ்வொரு செக்ஷனாக நம்ம அதுக்குரிய விஷயங்கள் வந்து பார்ப்போம். ஸோ இது வந்து ஒரு உங்களுக்கு ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷனாகவே நான் தட் இஸ் வந்து சில பாயிண்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதெல்லாமே வந்து நீங்கள் ஜென்ரலாக வந்து டேக் ஓவர் பண்ணலாம். லைக் எப்படி வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி அந்த செக்ஷனை பற்றி பார்ப்போம். ஸோ இதில் வந்து ஒரு 8 வகையான சப்செக்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஒன்றுத்துலேயும் வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்டோட முக்கியத்துவம் என்ன, அதில் என்ன மாதிரியாக அந்த படிவத்தில் இருக்கும்ன்றதை பற்றி அந்த சிஆர்பி செக்ஷன் 350 சொல்லியிருக்காங்க. ஸோ ஆஃப்டர் என்கொயரி அண்ட் ட்ரையல் ஒரு ஜட்ஜ்மெண்ட் எப்போ வரும், ஃபுல் கம்ப்ளீட் அந்த கேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அதாவது எவிடன்ஸ், விட்னஸ் அண்ட் தென் வந்து 2 தரப்பினருடைய ப்ராசிக்யூஷன் சைட் அண்ட் டிஃபென்ஸ் சைட் டோட்டல் ட்ரையல் எல்லாமே கம்ப்ளீட் ஆகி ஜட்ஜி வந்து ஃபைனல் கன்க்ளூஷன் வந்ததுக்கப்புறம் அதுக்கான ஜட்ஜ்மெண்ட்டை தெரிவிக்கிறார். இதில் எப்போ வந்து ஜட்ஜ்மெண்ட்டு தட் இஸ் அக்யூஸ்டோட ப்ரெசன்ஸ் இருக்கணுமா இல்லையா அப்படின்றது எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் பாயிண்டில் வந்து இந்த ட்ரையல் எல்லாம் முடிஞ்சு தீர்ப்பு வந்து வழங்குறாங்க. தீர்ப்பு முழுவதும் வழங்கும் போது அந்த தீர்ப்பை வந்து ஜட்ஜி அவர்கள் வந்து அக்யூஸ்டு அண்ட் தென் வந்து டிஃபென்ஸ் வழக்கறிஞர், ஸோ எல்லாருமே இருக்கிறாங்க, ப்ராசிக்யூஷன், கம்ப்ளைண்டர் எல்லாருமே, இதை வந்து அவர் கிளியராக வந்து என்ன அந்த தீர்ப்பு வழங்கியிருக்கார் அப்படின்றத தெளிவுபட படித்து வந்து சொல்லணும் அப்படின்றத முக்கியமாக சொல்லியிருக்காங்க. இந்த படிவத்தில் வந்து ஒருவேளை சுருக்கு எழுத்துன்னு சொல்லுவாங்க, லைக் வந்து ஒரு ஐபிசி செக்ஷனோ இல்லை ஒரு அஃபென்ஸோ ஒரு எலாபரேட்டாக அவர் வந்து ஒரு எலாபரேட் பண்ணி அதை வந்து கிளியராக வந்து இன்ஃபர்மேஷன் வந்து அதில் வந்து கொடுத்துருப்பாங்க ஜட்ஜ்மெண்ட்டில். இதை வந்து அவர் அந்த கோர்ட்டில் ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது ஜட்ஜி அவர்கள் அதை வந்து சொல்லுவாங்க. அண்ட் தென் வந்து ஒவ்வொரு ஷீட்லேயும் அதை வந்து கையெழுத்திட்டு அதுக்கான தேதி டேட்டை போட்டு சைன் பண்ணுவாங்க. ஒன்ஸ் இந்த சிக்னேச்சர் முடிஞ்சதுக்கப்புறம் எக்காரணத்தை கொண்டும் ஜட்ஜ்மெண்ட்டை மாற்ற முடியாது. வேணால் மேல்முறையீடு செய்யலாமே தவிர அந்த எழுதின ஜட்ஜ்மெண்ட்டை மாற்ற முடியாது அன்லஸ் கிளரிக்கல் ஆர் எரர், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லைன்னா அல்காரிதம் எரர், ஒரு மேத்தமேட்டிக்கல் எரர், இந்த மாதிரி கால்குலேஷன் மிஸ்டேக்ஸை தவிர ஜட்ஜ்மெண்ட்டை மாற்றி எழுத முடியாது. வீ கேன் கோ அப்பீல் ஆர் ரிவிஷன். ஸோ இதுதான் இந்த செக்ஷன்ஸில் சப்செக்ஷனில் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு பக்கத்துலேயும் அவர் வந்து இண்டிவிஜுவலாக வந்து அவர் சொன்ன தீர்ப்பில் எல்லாத்துலேயுமே வந்து சைன் வித் டேட் அண்ட் சிக்னேச்சர் வந்து பண்ணியிருப்பாங்க. ஒருவேளை எதிரி வந்து அக்யூஸ்டு வந்து ஜெயிலில் இருக்கார், இப்போ வந்து அந்த வாதம், டிஃபென்ஸு அண்ட் தென் ப்ராசிக்யூஷன் ட்ரையல் எல்லாம் முடிஞ்சு ஜட்ஜ்மெண்ட் வர நிலையில் இருக்கும்போது அந்த அக்யூஸ்டை ஸோ ப்ராட் பிஃபோர் சொல்லுவாங்க. ஸோ ஜெயிலில் இருந்து கூட்டிகிட்டு வந்து ஜட்ஜி முறை நிற்க வைக்கிறதுக்கு போலீஸுக்கு வந்து ஆர்டர் பண்ணுவாங்க. ஸோ ஏன்னா பிகாஸ் வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்டை அந்த அக்யூஸ்ட் வந்து கேட்கணும், அதில் வந்து என்ன வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்றதுக்காக. ஒருவேளை காவலில் இல்லை, அவர் வந்து டிஸ்பென்ஸ் ஆகிருக்காரு, லைக் வந்து அவருக்கு பதிலாக ஒரு வழக்கறிஞர் வந்து ஆஜராகிறாரு, இல்லை இது வந்து அபராத தொகை மட்டும்தான், இல்லை விடுதலையாகக்கூடிய கேஸு, இந்த மாதிரி நேரத்தில் அக்யூஸ்ட் வந்து முன்னாடி வரணும்னு அவசியம் இல்லை. பட் ஒருவேளை அவருக்கு பனிஷ்மெண்ட் இருக்குன்னா கண்டிப்பாக அந்த நேரத்தில் அவர் வந்து ஆஜராக்கணும். ஜெயிலில் இருந்தாலும் அவர் வந்து கூட்டிகிட்டு வந்து
ஜட்ஜி முன்னாடி வந்து நிற்க வைப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு ஒன் ஆஃப் தி தட் இஸ் செக்ஷன் 6ல் வந்து இதுக்கான டீட்டெயில்ஸை வந்து சொல்லியிருக்காங்க. 5ல் வந்து ஆஜர்படுத்தணும், 6ல் வந்து விடுதலை ஆகிறாரு, ஃபைன் மட்டும் இருந்துச்சுன்னா ஸோ அதை அவர் வந்து கோர்ட்டுக்கு வந்து வர தேவையில்லை. ஸோ தீர்ப்பு வழங்கப்படும் போது நாலு இடம் அந்த தேதி யாரெல்லாம் வழக்கறிஞர் அதில் இருந்தாங்க, ஸோ இந்த விவரத்தை வந்து சைன் பண்ணுவாங்க. 465 ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோஸில் வந்து அந்த செக்ஷனை பற்றி சொல்லியிருப்போம். ஸோ அந்த செக்ஷனில் கொடுத்துருக்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை வயலேட் ஆகாத மாதிரி இதுக்கான தீர்ப்பு வந்து தட் இஸ் வந்து அந்த வடிவம் வந்து இருக்கணும். லைக் வாட் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணாங்களோ அது வந்து இருக்கணுன்றதையும் பாயிண்ட் சப்செக்ஷன் 8ல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஒரு பேசிக்காக ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே கவர் ஆகும். ஸோ அக்யூஸ்ட் வரணுமா, வர தேவையில்லையா, எப்போ வரணும், அவருக்கு வந்து அக்யூட்டல் ஆனால் வர தேவையில்லை, அதே கன்விக்ஷன் ஆனான்னா வரணும், ஈவன் ஜெயிலில் இருந்தாலும் ப்ராட் பிஃபோர் அவர் வந்து கூட்டிகிட்டு வராங்க. ஒருவேளை பெயிலில் இருக்காருனாலும் அந்த நேரத்தில் அவர் அந்த இடத்துல இருக்கணும், இல்லைன்னா வாரண்ட் இஷ்யூ பண்ணப்படும். அதே சமயத்தில் அவர் அக்யூட்டல் ஆனால் பரவாயில்ல, கன்விக்ஷன் ஆகிறாருந்தா கண்டிப்பாக அவர் வந்து அரெஸ்ட் செய்யப்படுவார். ஸோ அதுக்கான தண்டனையும் வந்து ப்ரீச் ஆஃப் கண்டிஷனாக இருந்தால் அதுக்கான தண்டனை. ஸோ இது எல்லாமே இந்த பர்டிகுலர் டைமில் நடக்கும். ஸோ அதுதான் இந்த செக்ஷன் 353ல் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இன்னைக்கு கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு எந்த தகவல் வேணால் நீங்கள் கமெண்ட் செக்ஷன் கேட்கலாம், அதுக்கான ரிப்ளை உங்களுக்கு பண்ணுறோம். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.